என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் எல்லாம் 11 நாள் விடுமுறை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கிற தமிழ்நாடு மக்கள் அதிர்ந்து போயிருக்கிறாங்க. என்ன காரணத்தினால 11 நாள் லீவ் கொடுக்குறாங்க? இன்னும் சொல்ல போனா ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போறதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. என்னங்க அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்த்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அந்த வீடியோ போட வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, ரேஷன் கடைகளுக்கு 11 நாள் விடுமுறை கிடைக்கும். ஆனா கண்டிப்பா இந்த மாசம் ஏப்ரல் மாசம் 2025 11 நாள் விடுமுறை கொடுத்துருக்காங்க. உதாரணமா பார்க்க போனாக்க நான் சொல்லிடுறேன். 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 14ஆம் தேதி, 18ஆம் தேதி பொதுவா விடுமுறை கிடைச்சிருக்கு. அது இல்லாம ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தாக்க 4 ஞாயிறு லீவ் வந்துடுது. அது இல்லாம 3 நாள் விடுமுறை அதிகமா கொடுத்திருக்கிறாங்க. 3 நாளுங்கிறது 22, 23, 24 ஏப்ரல் மாசம் 2025. இந்த 3 நாள் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாம் ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க 11 நாள் நம்மளால இருக்க முடியாது. அத்தியாவசிய பொருட்களான கோதுமை, மண்ணெண்ணெய், பாமாயில், ஜீனி, துவரம்பருப்பு, அரிசி இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இவங்க பயோமெட்ரிக் மூலம் வழங்கக்கூடிய இந்த பொருள்கள் தில்லுமுள்ளு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயோமெட்ரிக் மூலமா அவங்கள கட்டாயப்படுத்தின தமிழ்நாடு அரசு இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 33,377 கடைகள் தமிழ்நாட்டில் இப்ப இருக்குது. அந்த 33,377 கடைகள் மூலமா அரிசி, பருப்பு, பாமாயில், கோதுமை இதெல்லாம் வழங்கக்கூடிய தமிழ்நாடு அரசு 2 கோடி தமிழ்நாடு மக்களுக்கு ரேஷன் அட்டைகள் இப்ப இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல், அதாவது ரேஷன் கடையில நீங்க பாயிண்ட் ஆஃப் சேல் அந்த இடத்துல நீங்க பயோமெட்ரிக் வச்சா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, 2022, 23 ஒரு 20% கைரேக விழுந்தாவே உங்களுக்கு தெரியும். அதாவது மொபைல் இது மாதிரிதான் உங்களுக்கு டவர் மாதிரி அந்த மாதிரி கிடைச்சா கிடைக்கும். அப்புறம் 60%, இப்ப 90% உங்களுடைய பிங்கர் பிரிண்ட் இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி பொருட்களை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடுடைய உணவுத்துறை அமைச்சர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிற அடிப்படையில கடை பணியாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கடை பணியாளருக்கு அதாவது 19/4/2025 இன்னைக்கு கிடைச்சிருக்கிற செய்திப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைவான எடைகள்ல நமக்கு தராசுல அவங்க போட்டு கொடுத்துட்றாங்க. மண்ணெண்ணையை குறைச்சி கொடுத்துட்றாங்க, அரிசியை குறைச்சி கொடுத்துட்றாங்க. ஆனா மக்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நிறைவா கொடுக்கணும்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் கட்டளை இட்டு இருக்கிறதுனால எங்களால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நியாய விலை பணியாளர்களுடைய சங்க தலைவர் பாலசுப்ரமணியம் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இது இந்த அடிப்படையில 5 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தி தான் இந்த ஏப்ரல் மாசம் 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி தொடர் வேலை நிறுத்தம் கொடுக்கறதுனால மக்களே இந்த கடைசி நெருங்கினதுனால உங்களுக்கு பொருட்கள் கிடைக்க முடியாம போயிடலாம். உடனடியா நீங்க போய் பொருட்களை வாங்கிடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே எண்ட் ஆஃப் த மந்த் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பொருள் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இந்த மாசம் 11 நாள் ரேஷன் கடை விடுமுறை விட்டுருந்தாக்கா நம்ம எப்படி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் அந்தந்த துறை அமைச்சர்கள்ட்ட முறையிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் பாலசுப்ரமணியன் அவர் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிற அடிப்படையில உடனடியா இந்த தீர்வை தமிழ்நாடு அரசு கனிவோடு கணிச்சு அதை மக்களுக்கு நல்ல திட்டப்பட்ட திட்டங்கள் எல்லாம் உடனடியா செய்யணும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் வேண்டுறத இந்த வீடியோ மூலமா சொல்லியிருக்கிற நண்பர்களே, மக்களுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாம நிறைவான ஒரு அளவுல நீங்க ரேஷன் கடைக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க கொடுக்க முடியும். 1 கிலோ ஜீனியை நீங்க எடை போட்டு பாருங்க, 800 கிராம் இருக்கு. 20 கிலோ அரிசி கொடுக்குறேன்னு சொல்றாங்க, 18 கிலோ தான் இருக்குது. 1 லிட்டர் பாமாயில் கொடுக்குறாங்க, அது பாக்கெட்டோட இருக்குது, உப்பு பாக்கெட்டோட இருக்குது. இன்னும் சொல்ற துவரம் பருப்பு 900 கிராம் இருக்குது, சீனி 900 கிராம் இருக்கு. 100க்கு 100 கிராம் குடிச்சா 10 பேருக்கு 1 கிலோ அவங்க கமிஷன் குடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டாக்கா அரசாங்கத்திலிருந்து எங்கள்கிட்ட குறைச்சலா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தலையிலேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில அரசாங்கம் சரியா நடந்துகிட்டா மட்டும்தான் மக்களுக்கு முறையா அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தெரிவிக்கிற அடிப்படையில கூட்டுறவுத்துறையில மூலமா இந்த நியாய விலை பணியாளருக்கு நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த ஸ்ட்ரைக் பண்ணக்கூடியதை ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க சொல்லி மக்களுக்கு பணிகளை சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.